இந்த கருப்பு சாயம் பூசுற சம்பந்தமாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்று நினைக்கிறேன். அப்போ என்ன செஞ்சோம்னா, இலங்கையிலேருந்து சில மௌலவிகள் வந்து அந்த கருப்பு சாயம் பூசக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் சரியில்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஹதீஸில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது என்று அவங்க சொன்ன ஒரு வீடியோக்களை அனுப்பி சில கருத்து கேட்டிருந்தாங்க. அவங்க சொல்கிற வாதத்தை மேலோட்டமாக பார்த்தா கரெக்ட் மாதிரி தெரிகிறது, இருந்தாலும் நம்ம ஆய்வு பண்ணுவோம், ஆய்வு பண்ணி சொல்லுவோம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். சென்ற நிகழ்ச்சியில் அதை சொல்வதற்கு அந்த லிஸ்ட்டில் வச்சு இருந்தோம். ஆனால் நேரம் முடிஞ்சதுனால அந்த சென்ற வாரம் அதுக்கு முந்தின வாரம், சென்ற வாரம் தான் நிகழ்ச்சி இல்லையே, அதுக்கு முந்தின வாரம் சொல்வதாக இருந்தால் சொல்ல முடியல. அதனால் அந்த கருப்பு சாயம் குறித்த அந்த விவரங்களை, உங்களுக்கு கருப்பு சாயம் பூசலாமா, அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு இவங்க சொல்கிறாங்களா, அது சரியா, அது தடை இருக்கத்தான் செய்யுதா என்பதை என்ன செய்வோம், அதை பார்ப்போம். அதில் முதலாவது தான், அதுக்கு 2 ஹதீஸ் தான் இருக்குது. 2 ஹதீஸ்னா 2 கருத்து உள்ள ஹதீஸ். அறிவிப்பாளர்லாம் நிறைய வரும், அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50-100 ஹதீஸ் வந்துடும். டோட்டல் அடிப்படை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஹதீஸ் தான். என்ன 2 ஹதீஸ் என்று கேட்டால், நீங்கள் வந்து அபூபக்கர் அவர்களுடைய தகப்பனார் அபு குஹாஃபா, அவர் அந்த மக்கா வெற்றி நேரத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவி அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. ரொம்ப தள்ளாத வயசில் இருக்கிறாரு, தலையெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இவருக்கு வந்து அதை கொஞ்சம் மாற்றுங்க, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, நல்லா இல்லை, அதை கருப்பை தவிர்த்துக்கிறங்க. இந்த விஷயம் பல அறிவிப்புகளில் வரும், எல்லாம் சேர்த்து ஒரு ஹதீஸ் கருத்து அடிப்படையில். ஹதீஸ் கலையில் வந்து எல்லாம் தனித்த நம்பர் போட்டுருவாங்க. ஆனால் ஹதீஸ் அறிவிப்பாளர் வச்சு நம்பரை போடுவாங்க. ஒரு சின்ன வார்த்தை மாதிரி சொன்னால் அது ஒரு ஹதீஸ்னு போடுவாங்க. அது இருந்தாலும் ஒரு சம்பவம் தானே, அந்த ஒரு சம்பவத்தை ஒருத்தரும் பல மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம்தான். அப்போ 2 ஹதீஸ் தான் ஒன்று காட்டுவாங்க. ஒன்று வந்து அபூபக்கருடைய தகப்பனாருக்கு வந்து சாயம் பூசுங்க, முடிய வெள்ளையை வைக்காதீங்க, பூசிருங்க, ஆனால் கருப்பு கலரை மட்டும் தவிர்த்துக்கிறங்க என்று சொன்னது ஒரு செய்தி. இன்னொரு ஹதீஸு, கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும், அவங்க புறாவுடைய நெஞ்சில் இருக்கிற மாதிரி கலரில் கருப்பு சாயத்தை பூசுவார்கள், அவங்க சொர்க்கத்தின் வாடையை கூட அனுபவிக்க மாட்டார்கள், வாடையை கூட நுகர மாட்டார்கள். இதுவும் பல ஹதீஸ் இருக்கு. ஒரு ஹதீஸ் தான், மெசேஜ் ஒன்று தானே. ஒரு விஷயத்தை தான் கேட்டவர்கள் கொஞ்சம் கூட குறை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி வாசகங்களை மாற்றி போட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ மொத்தமே இந்த கருப்பு சாயம் வேண்டாம் என்று சொல்வதற்கு வந்து 2 கருத்துடைய ஹதீஸ்கள் தான் இருக்கிறது. அந்த 2 கருத்துடைய ஹதீஸ்களில் என்ன இருக்குன்னா, ஒரு ஹதீஸ் வந்து யார் அறிவிக்கிறாங்கன்னா இப்னு ஜுரை, எல்லாம் ஜாபீர் தான் அறிவிக்கிறாங்க. ஜாபீர்கிட்ட அறிவிக்கிற 3வது அறிவிப்பாளராக வந்து இப்னு ஜுரைஜ்னு வர்றாரு. இந்த இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிற ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், கைரு ஹாதா பிஷையின், இதை வந்து ஏதாவது ஒன்றை போட்டு மாற்றுங்க, இவருடைய தலையை வந்து எதையாச்சும் போட்டு மாற்றிருங்க, வஜு தனிபு சவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இதை இப்னு ஜுரைஜ் என்பவர் அறிவிக்கிறார். ஜாபீர் தான் அறிவிக்கிறாரு, ஜாபீர்கிட்ட அபு சுபைர் அறிவிக்கிறாரு, அவர்கிட்ட இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிறார். இந்த இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிற அந்த ஹதீஸில் வந்து கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிற வாசகம் இடம்பெற்றிருக்குது. இது முஸ்லீமில் வருது. அப்போ இது மட்டும் இருக்கும்னா கருப்பு கூடாதுன்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி வந்து ஐயூபுங்கிறவர் அறிவிக்கிறார். ஐயூபும் இதை தான் ஜாபீர் அறிவித்து, ஜாபீர்கிட்ட அந்த அபு சுபைர் அறிவித்து, அவரிடமிருந்து ஐயூப் அறிவிக்கிறார். அந்த ஐயூப் ஜாபீர் தான் முதல் அறிவிப்பாளர். அந்த சஹாபி வந்து ஜாபீர் தான். ஜாபீர்கிட்ட இருந்து கேட்டவர் அபு சுபைர். அபு சுபைர்கிட்ட இருந்து கேட்ட ஆளுக்கு பல ஆளுக்கு மாற்றி மாற்றி அறிவிக்கிறாங்க. அபு சுபைர்கிட்ட இருந்து கேட்ட ஆளில் வந்து இப்னு ஜுரைஜ் என்ன பண்றாருன்னு கேட்டால், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிற வாசகத்தை போட்டு அறிவிக்கிறார். ஐயூப் என்பவர் என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், இதையத்தான் சொல்றாரு, ஒல்லி ஜன்னி வெண்ணகு சவாத், வேற வார்த்தை, அதே அர்த்தம் தான், இதை மாற்றி விடுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னதாக அந்த ஒரு அறிவிப்பில் வருது, ஐயூப் என்ற ஹதீஸில் வருது. ஆனால் இதே ஹதீஸை வந்து ஜுஹைர் என்பவர் அறிவிக்கிறார். இதே மாதிரி தான் ஜாபீர்கிட்ட இருந்து அபு சுபைர், அவரிடமிருந்து அறிவிக்கிறவர் ஜுஹைர். ஜுஹைர் என்பவருக்கு வந்து அபு ஹைசமான்னு சொல்லுவாங்க. அபு ஹைசமான்னா, ஹைசமான் ஒரு பிள்ளை இருந்திருக்கு, அந்த தகப்பனார் அப்படின்னு நிஜ பேர் ஜுஹைர். சில கிதாபுகளில் அபு ஹைசமான்னு போட்டிருப்பாங்க, சில கிதாபுகளில் ஜுஹைர்னு போட்டிருப்பாங்க, 2 ஒரு ஆள் தான். அப்போ அபு ஹைசமா அறிவித்ததாக ஒரு செய்தி முஸ்லீமில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் வந்து கைரு ஹாதா பிஷையின், இது மட்டும்தான் சொல்கிறாங்க, இதை மாற்றிருங்க, ஏதாவது போட்டு மாற்றிருங்க, கருப்பை தவிர்த்துக்கன்னு இல்லை. அதாவது ஜாபீர் வழியாக அறிவிக்கிற இப்னு ஜுரைஜ் என்பவரும் ஐயூப் என்பவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, கருப்பை தவிர்த்து கொள்ள சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவர் அபு ஹைசமாங்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த கருப்பு வச்சு பேசல, கைரு ஹாதா பிஷையின், எதையாவது போட்டு இதை மாத்திருங்க அப்படிங்கிறார். இது வந்து ஐயூபுடைய அறிவிப்பு. அதுக்கு அடுத்தது அஸ்ரா பின் சாபித் அறிவிக்கிறார். இவர் அந்த ரூட்லாம் அறிவிக்கிறார். ஜாபீர் அபு சுபைர்கிட்ட கேட்டால் வந்து அஸ்ரா பின் சாபித்துங்கிற அறிவிக்கிறார். அவர் ஹதீஸ் அறிவிக்கும் பொழுதும் இவருடைய தாடிக்கு சாயம் பூசுங்கள், இவர் தாடிக்கு சாயம் பூசுங்கள் மட்டும்தான் இருக்குது, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிறது இல்லை. ஒரு அறிவிப்பாளர்கிட்ட வருது.
ரெண்டாவது அறிவிப்பாளர் அபூ சுபைர் எல்லாத்துலையும், மூணாவது அறிவிப்பாளர் மாறிக்கிட்டு வர்றாங்க. மூணாவது அறிவிப்பாளர் வர்றவங்க ஒருத்தர் மாறி வர்றாங்க. அதுல வந்து இந்த அஸ்ரா என்பவர் சொல்லும் பொழுது கருப்பு தவிர்க்கிறது சொல்லலை. முதல் ரெண்டு அறிவிப்பாளர்கள் கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இரண்டு அறிவிப்பாளர்களுடைய இதுல என்ன வருதுன்னு கேட்டா அந்த கருப்பை தவிர்த்துக்கிறங்க இல்ல. இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா அதே சுஹைர் அறிவிக்கிற ஹதீஸ். அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் அறிவிக்கிறாரு, ரைரோ ஹாத ஷைப, இந்த நரையை நீங்கள் மாத்தி விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சுஹைர் என்பவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அபூ சுபைர்ட்ட கேட்கிறாரு, இப்போ கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் அது அந்த வாசம் எங்கன்னு கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்கிறார் அவர். அதாவது கருப்பை தவிர்த்து கொள்றது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்று அபூ சுபைர்ட்ட அவர் கேட்கிறாரு. அந்த அபூ ஹைஸமாங்கிற சுஹைர் கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு அபூ சுபைர், இல்லையா அப்படிங்கிறார். அப்ப அந்த கருப்பை சொல்லலைங்கிறார். ரெண்டு அறிவிப்புல கருப்புங்கிறது குறிப்பிடல. இந்த அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா ஏன் நீங்க கருப்பை சொல்ல மாட்டேங்கிறீங்க, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் தானே இந்த ஹதீஸ் பரவலா இருக்குது, அது எங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அபூ சுபைர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அப்படி இல்ல, காலலா ஜன்னிபு சவாதுன்னு சொன்னார்களா, கருப்பை தவிர்த்து கொள்ள சொன்னார்களான்னு கேட்கும்போது அவர் இல்லைங்கிறார். இது வந்து மறுக்கிற மாதிரி வருது, கருப்பை தவிர்த்து கொள்றது மறுக்கிற மாதிரி வருது. அதே மாதிரி வந்து இது இதுல வருதுன்னு கேட்டா அகமதுல வரக்கூடிய ஹதீஸ் அபு அவானாவுடைய முஸ்தஹ்ரஜ்லையும் இதே மாதிரி வருகிறது. இதை வைத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த அந்த ஆய்வு செஞ்சவங்க இதுல வந்து முரணா இருக்குது, முரணா இருக்கிற காரணத்தினால இது முரணா இருக்குல்ல, ஒண்ணுல வந்து கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கன்னு வருது, ஒண்ணுல அது வரல. இது முரணா இருக்கிறதுனால இது வந்து சாது, அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது அந்த ஆய்வாளர்களுடைய வாதமாக இருக்கிறது. இந்த வாதம் சரியில்லை. ஹதீஸ் கலையில இப்படி ஒரு வாதம் கிடையாது. ஏன்னு கேட்டா முரணாக இருக்கிறதுங்கிறது வேற, கூடுதல் தகவல் என்பது வேற. ஒருத்தர் தலைக்கு சாயம் பூசுங்கள்னு சொல்றாரு, இன்னொருத்தர் சாயம் பூசுங்கள் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிறாரு. இது முரணா? இது அவர் சொல்லாத விஷயத்தை அவர் கூட சொல்றாரு தவிர சாயம் பூசாதீர்கள் தான் முரண். ஒருத்தருடைய அறிவிப்புல சாயம் பூசுங்கள், இன்னொருத்தர் அறிவிப்புல சாயம் பூசாதீர்கள் அப்படின்னு சொன்னா முரணா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், முரணா இருக்கு நம்பர் எத்தனை பேர் அறிவிச்சாங்கன்னு பார்த்து அந்த கிரவுண்டுக்கு நம்ம நுழையலாம். ஹதீஸ் உசூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா ஜியாதத்து சிகதி மக்பூலத்துன், ஒரு நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் வந்து இன்னொரு அறிவிப்பாளரை விட கொஞ்சம் கூடுதலாக சொன்னாரையானால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு எல்லா ஹதீஸுக்கும் பொதுவான உசூல் என்னன்னு கேட்டா ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை ஒரு 10 விஷயத்தை எண்ணி சொல்றாரு, இப்படி சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பாளர் 12 சொல்றாரு. இந்த 12 சொன்னார்ல இந்த 10 இருக்குது, இல்ல அந்த 10ஓட சேர்த்து இன்னும் 2 சேர்த்து சொல்றாரு. இதை முரண்டு யாராவது சொல்லுவாங்களா? முரண்டு சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்னதை விட இது ஒரு 2 கூட சொல்லியிருக்கிறார். அவர் மறந்துருப்பாரு, மறந்ததை ஒருத்தர் சேர்த்து சொல்லிருப்பார். இட்டு கட்ட மாட்டார்ல, நம்பிக்கையாளர் எப்ப சொல்லிட்டீங்களோ இட்டு கட்ட மாட்டாரு. அப்ப இட்டு கட்டுறதா மறதிங்கிறது மனுஷனுக்கு வரலாம், இட்டு கட்டுறதுல வரக்கூடாது நம்பகமான அறிவிப்பாளர். அப்ப அந்த 10 சொன்னவர் என்ன செஞ்சிட்டாரு, மறந்துருப்பாரு. இந்த 2 சொன்னவர் மறதி இல்லாம கரெக்டா சொல்றாரு. அப்படின்னு தான் எதையுமே என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். உலகத்துல கூட இப்படி தான் எடுத்துக்கணும். உலகத்துல என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு 2 பேர் உங்க வீட்டுக்கு சாப்பிட வர்றாங்க. சாப்பிட வரும்போது என்ன செய்றீங்க, இட்லி பூரி எல்லாம் சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த 2 பேர்ட்டையும் போய் கேட்கறாங்க என்ன சாப்பிட்டேன்னு. ஒருத்தர் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் இட்லியும் பூரியும் சாப்பிட்டேங்கிறாரு. இதுல முரணா? இது 2 தான் சாப்பிட்டுருக்காங்க. அவர் எதை லைக் பண்றாரு அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்றாரு. என்ன சாப்பிட்டீங்க அவர் வீட்டுல? இட்லி சாப்பிட்டோம். இன்னொருத்தர் என்ன சாப்பிட்டீங்க? இட்லியும் பூரியும் சாப்பிட்டோங்கிறாரு. நீ அவருக்கு முரணா பேசுறடா சொல்லுவோம். 2 சாப்பிட்டுருக்காங்க, அவர் 1 சொல்லிட்டாரு, 1 சொல்ல விட்டுட்டார். இவர் 2ஐயும் சொல்றாரு. உலகத்தில இருந்து எல்லா நீதிமன்றங்கள்லையும் எல்லா லாஜிக்லையுமே எல்லா சட்டங்கள்லையுமே இதுதான் ஒரு பொதுவான ஒரு விதி. அந்த அடிப்படையில் சிலருடைய அறிவிப்புல கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள்ங்கிற வாசகம் இல்லை, சிலருடைய அறிவிப்புகள்ல கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கிற வாசகம் கூடுதலா இருக்குது. இது கூடுதலான விஷயமா முரணான விஷயமா? கூடுதலான விஷயம். அப்ப கூடுதலான விஷயம் தான் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா அதுவும் சரி இதுவும் சரிதான். அவர் வந்து அந்த கருப்பை தவிர்க்கிற விஷயத்தை மறந்துட்டார், சொல்ல விட்டுட்டார். இன்னொரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாருன்னா அதை வந்து சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இதுல வந்து முரண்கிற டாபிக் கிடையாது. முரண் வருதுன்னு சொல்லி ஹதீஸ் தள்ளணுங்கிறாங்கல்ல, தள்ளக்கூடிய ஹதீஸ் எல்லாம் கிடையாது. கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாசகம் தான். அதுல வந்து ஹதீஸ் உசூல் பிரகாரம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 2 பேருமே கரெக்டான ஆளுக்கு. இன்னும் சொல்ல போனா இதுல இந்த கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள் வார்த்தை சொல்லாம இருக்கிறாங்கல்ல அந்த அறிவிப்பாளர்களும்
கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்களே அவங்களும் யாருன்னு கேட்டா ரொம்ப நம்பிக்கையான ஆளுக்கு தான். ஒரு நம்பிக்கையில் வித்தியாசம் வச்சுன்னு வைங்க. இவர் வந்து ஆள் கொஞ்சம் சரியில்லாத ஆளு, அவர் கொஞ்சம் சரியான ஆளு, அவர் சொன்னதுல இது இல்லை, அதனால இது தள்ளிடுவோம்னு எப்போ சொல்லலாம்? அந்த அறிவிப்பாளர்கள் மத்தியில் வந்து பாரபட்சம் இருந்தால் சொல்லலாம். இதுல வந்து எல்லாருமே நம்பிக்கையான ஆளுக்கு. அதை அந்த ஒன்று விட்டுட்டு சொல்றாங்களே கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கன்னு, அதுவும் நல்ல ஆளுக்கு தான். கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சேர்த்து சொல்றாங்களே அவங்களும் நல்ல ஆளுக்கு தான். அப்ப ரெண்டு பேருமே நம்பகமான ஆட்கள் என்று இருக்கும் பொழுது ரெண்டு கருத்தை சொன்னவர்களும், ரெண்டு பேரும் 4 பேர் வர்றாங்க மொத்தம், ரெண்டு கருத்தை சொன்னவர்களும் நம்பகமானவர்கள் என்று வரும் பொழுது அப்ப வந்து இதை சாது ஒன்றுக்கொன்று முரணு என்று சொல்லக்கூடாது. இதுல முரணுக்கு வேலையே கிடையாது. முரண் என்ற காரணத்தை வைத்து இந்த ஹதீஸ் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொல்வார்களே, ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். இப்படித்தான் அந்த விரல் அசைக்கிறன்னு சொல்லுவாங்க. விரல் அசைக்கிறன்னு செய்வாங்க, நம்ம வந்து விரல் அசைச்சாங்கன்னு சொல்லுவோம். இன்னொருத்தங்க என்ன செய்வாங்க, இஷாரா செஞ்சாங்கன்னு தான் இருக்குது, அதுக்கு முரணா இருக்குது அப்படிம்பாங்க. அது முரண் கிடையாது. இஷாராங்கிறது பல வகையா செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படிங்கலாம், பல மாதிரி இஷாரா இருக்குது. விரல அசைக்கிறது ஒரு இஷாரா, அது கூடுதல் விவரம் சொல்லி இருக்கிறார். அதுக்கு வந்து முரண் கிடையாது. நம்ம ஏற்கனவே இந்த விரல அசைக்கிற விஷயத்துல இந்த உசூலை விளக்கி இருக்கிறோம். இதுதான் ஹதீஸ் கலையில உள்ள ஒரு பொதுவான ஒரு விதி. அதனால இந்த கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிற அறிவிப்பை எடுத்து வைத்துக்கொண்டு சில அறிவிப்பில் அது இருக்கிறது, சில அறிவிப்பில் அது இல்லை, அதனால இது வந்து முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க. முரணுக்கு அர்த்தம் விளங்கல. இது முரணா? ஒன்றில் இல்லாத ஒன்றை கூட இருக்கும்னா யார் முரண் சொல்லுவாங்களா? முரண் கிடையாது. ஒருத்தர் சொல்ல தவறிய விஷயத்தை இன்னொருத்தர் என்ன செய்ய கரெக்டா சொல்றாரு அப்படி எடுத்துக்கிறோம். அதனால இந்த வாதத்தை வைத்து இந்த செய்தியை சொல்வார்களே, ஆனால் இது சரியில்லை. கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிறது ஹதீஸில் உள்ளதுதான். சில ஹதீஸில் இல்லாட்டாலும் இருக்கிற எந்த ஹதீஸில் இருக்குதோ அது சரியான ஹதீஸ் தான். அப்போ சாயம் போடுங்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் வகையில் கரெக்டான ஹதீஸ் தான். ஹதீஸுடைய உசூல் பிரகாரமும் இது வந்து ஷாது கிடையாது, இது வந்து ஷாது அதாவது முரண்பட்டு அறிவிக்கிற செய்தி கிடையாது, கரெக்டான செய்தி தான். அப்போ அவங்களுடைய வாதம் சரியில்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டால், இந்த கருப்பை தவிர்க்க சொல்லிட்டாங்க இல்லையா, இப்போ தான் முரண் வரப்போகுது. கருப்பை தவிர்த்துக்கிறங்கன்ட்டாங்க. தவிர்த்துக்கிறங்கன்னு சொன்னால் அந்த கருப்பு வந்து ரசூலுல்லாஹ் வந்து அனுமதிச்சிருக்க கூடாதுல்ல. யாராவது அவருக்கு முன்னாடி கருப்பு போட்டு வந்தாங்கன்னா அதை கண்டிச்சிருக்கணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கருப்பு அவங்க முன்னிலையில கருப்பை போட்டு கண்டிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அந்த கருப்பு தடை செஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு அதை செய்யும் போது பார்த்துட்டு இருப்பாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், அன்றைய மக்கள் வந்து இந்த சாயம் தலைமுடிக்கு தலைமுடி தாடி இதுக்கு சாயம் போடுவதாக இருந்தால் மருதாணியை கொண்டு என்ன செய்வாங்க, சாயம் போடுவாங்க. அந்த பழக்கம். இன்னொன்று என்னென்று மருதாணியை போட்டாங்கன்னு சொன்னால் சிவப்பாக போயிடும். மருதாணியை கொண்டு சாயம் பூசுகிற பழக்கம் இருந்துச்சு. அதோட கத்தம் என்று அது ஒரு பூண்டு வகை, புல் வகை. அந்த இலையை அரைச்சி அதிலிருந்து போட்டாங்கன்னு சொன்னால் அது கருப்பாக மாறிடும். அதாவது மருதாணியில் போடுற சாயம் வந்து உங்களுக்கு மருதாணி கலர் உங்களுக்கு தெரியும். மருதாணி கலர் கையெல்லாம் விட்டு பார்த்துருக்கீங்கல்ல, சில பேர் முடிக்கலாம் போட்டுட்டு வர்றாங்க. மருதாணி கலரில் சாயம் போடுறது அன்னைக்கு பழக்கத்தில் இருந்துச்சு. மருதாணியையும் இந்த கத்தமு என்பதையும் கலந்து சாயம் பூசும்போது, மருதாணி எதுக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக வேண்டி மருதாணியை சேர்ப்பாங்க. அந்த அதில் கூடுதல் கருப்பு வருவதற்காக வேண்டி கத்தம் என்று சேர்ப்பாங்க. இந்த கத்தம் என்பதை சேர்த்து விட்டால் அது முடி என்னவாயிரும்னா கருப்பாயிரும். சில பேர் வந்து அது கருஞ்சிகப்பத்தான் குறிக்கும் என்று சொல்றாங்க, கருஞ்சிவப்புன்னு குறிக்கிறாங்க. ஆனால் கத்தமுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த கத்தம் என்பது இருக்க அன்றைக்கு எழுதுனாங்கல்ல, எழுத்துக்கள் எழுதுவாங்கல்ல, எழுதுவதற்கு இந்த இலையில உள்ள சாரை எடுத்து தான் எழுதுவாங்க. அப்போ கருப்பு, அதை கருப்பாக எழுதுனாங்கல்ல. எழுதுவதற்கு இந்த மைய தயாரிக்கிறோம்ல, அந்த நம்ம காலத்தில் மை தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த அடுப்பு கறி எடுத்து அதில் இதெல்லாம் கலந்து அந்த காலத்தில் எழுதுவதற்கு தயாரிப்பாங்க. அந்த மாதிரி அன்றைய மக்கள் வந்து எழுதுவதற்கு தொட்டு எழுதுவதற்கு எதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் இந்த கத்தமாக பயன்படுத்துவாங்க. தொட்டு எழுதக்கூடியது வந்து கருப்பாக தான் இருக்கும். அப்போ கருப்பாக உள்ளதை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். அப்போ அந்த கத்தம் என்பதையும் மருதாணியும் சேர்த்து போட்டோம் என்று சொன்னால் நல்ல டார்க்கு கருப்பாக இருக்கும். அதாவது சிகப்புக்கு அடுத்த நிலைக்கு வந்து என்ன செய்யும், கருப்பாக வந்து தோற்றம் அளிக்கும். அப்படிங்கிறது தான் அந்த கத்தமுடைய அர்த்தம். அது புரிந்து கொள்வதற்காக ஒன்று சொல்வதாக இருந்தால் அந்த கத்தமுடைய அர்த்தத்துக்காக தான் என்ன புரிஞ்சு கொள்றதுன்னு கேட்டால், இப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஹசன் அவர்கள் கருப்பு சாயம் போடுவார்கள். ஹசன்னா ரசூலுல்லாஹுடைய பேரப்புள்ள ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பு சாயம் பூசியதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தப்ரானில் பல நூல்களில் வருது. அதே தப்ரானில் வருது, ஹசன் அவர்கள் மருதாணியையும் கத்தம் என்பதையும் கலந்து பூசுவார்கள் வருது. கருப்பு பூசுவார்கள்னு வந்துருச்சு.
அந்த கருப்பு எதனால் வந்தது என்று சொன்னால் மருதாணியையும் கத்தமையும் பூசினார்கள் அப்படின்னு வருகிறது. அந்த மருதாணியோட அந்த கத்தமையை சேர்த்துட்டோம் என்று சொன்னால் அது கருப்பாகிவிடும். அப்ப ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா கருப்பா இருக்கிறத பார்த்துட்டு கருப்பு பூசினாங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா அந்த கருப்பு எதனால் ஏற்பட்டதுங்கிறது விளக்குறாரு. ரெண்டு அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க. ஒருத்தர் அபு மன்சூர்ங்கிறவர் சொல்லும் பொழுது மருதாணியையும் கத்தமையும் போட்டு சாயம் பூசுவார்கள் அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அபு சுஹைர் நகை என்பவர் சொல்லும் பொழுது ஹசன் அவர்கள் கருப்பு சாயம் பூச நான் பார்த்திருக்கிறேன், தாடி தலைமுடிக்கு பார்த்திருக்கிறேங்கிறாரு. அப்ப இந்த கத்தம் என்ற ஒரு மூலிகை அன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கத்தமை என்ன கலரை கொடுக்கும் என்பதை இந்த ஹதீஸை வைத்து, ஹதீஸ் இல்ல ஆதாரத்துக்கு இருக்காது, இதெல்லாம் ஹசன் போட்டனால மார்க் ஆதாரமாகாது. அந்த சொல்லுக்கு அர்த்தம், அத கத்தமுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு இதை பயன்படுத்துறோம். கத்தமுண்டா என்ன, அவர் கத்தமை போடுவார் கருப்பை போடுவார்னு வருது. கத்தமை போட்டுதான் அந்த கருப்பு வந்துச்சுன்னு அர்த்தம். கத்தமுங்கிறத போட்டு சாயம் பூசி தான் அவர் கருப்பா இருந்துச்சு. அப்ப கருப்பு சாயம் பூசுவார்கள் ஹசன் அவர்கள்னு ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு என்ன, இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா மருதாணியையும் அந்த கத்தமையும் சேர்த்து பூசுவாரு. அப்ப அதுதான் கருப்பா இருக்குன்னு விலகி போச்சு. அவருக்கு அந்த கருப்பு எதனால் கிடைத்தது என்று சொன்னால் மருதாணியும் அந்த கத்தமும் சேர்ந்தா என்ன செய்யும், கருப்பா போயிடும். இந்த ரெண்டு செய்தியுமே தபுரானியில வருது. ஹசன் அவர்கள் கத்தமையும் மருதாணியும் பூசினார்கள்ன்றது தபுரானில வருது. அவர் கருப்பு சாயம் பூசினார் என்பதும் தபுரானில் வருது. அது அந்த ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரு கருத்தை சொல்லக்கூடியதுதான். எதுக்குன்னு கேட்டால் அந்த மருதாணியோட அந்த கத்தமும் சேரும் பொழுது அது என்ன கலரா மாறும்னா மருதாணி கலரை மாற்றி விட்டுட்டு அது கருப்பு நிறமாக மாறிடும் என்பதை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி இவங்க செஞ்சது. இது மார்க்க ஆதாரம் ஆகாது. ஹசன் அவர்கள் செஞ்சார் என்பதனால மார்க்கத்தில் ஆதாரமாகாது. ஆனா அந்த ஹசன் செஞ்சதுக்காக இதை சொல்லலை, நல்லா விளங்கிக்கிறேன்னு. இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அந்த மொழியில் கத்தமுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். கத்தமே பூசினாரு கருப்பு சாயம் பூசினார்கள் சொல்வதாக இருந்தால் கத்தமுடைய மீனிங் என்ன, மீனிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு சொல்லையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த புலவர்கள் சொல்ற கவிதையை கூட பயன்படுத்த முடியும், அதை மார்க் ஆதாரத்துக்கு பயன்படுத்த முடியாது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கருப்பை தடுத்துட்டாங்க இல்லையா, தடுத்துட்டாங்கன்னு சொன்னா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முடியில வெண்மை முடியே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அபூபக்கரோட வர்றாங்க, ரெண்டு பேர் தானே வர்றாங்க. அபூபக்கரோட வரும்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் என்ன இல்லை, வெண்மை கிடையாது. ஆனா அபூபக்கருடைய முடி எப்படி இருக்கும்னு கேட்டா அஸ்மத்துங்கிறாங்க. அஸ்மத்துன்னு சொன்னா கருப்பு வெள்ளையுமாக இருக்கும். அதாவது பெப்பர் சால்ட்டுங்கிறாங்கல்ல, அது சொல்லுவாங்க, வெள்ளையும் கருப்புமான முடி இருந்தா அப்படி ஒரு வாசகத்தை பயன்படுத்துறாங்கல்ல. அந்த மாதிரி கருப்பும் வெள்ளையுமான முடி கொண்டவராக யார் இருக்கிறா, அபூபக்கர் இருந்தாங்க. அபூபக்கருக்கு கொஞ்சம் நரைச்சி போச்சு, கொஞ்சம் நரைக்கல. சில இடங்கள் கருப்பா இருக்கும், சில இடங்கள் வெள்ளையா இருக்கும், தலைகளையும் தாடிகளையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது அப்படி நரைக்கல, எல்லாமே கருப்பா இருக்குது. அப்ப ரெண்டு பேர் வர்றாங்க. அதுல ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கரும் ஏறக்குறைய சமமான வயசுலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வோட ஹிஜ்ரத் பண்ணி வரும் பொழுது அவரை பார்க்கறாங்க, ஏற்கனவே உள்ள மாதிரி இல்லை. என்ன செய்யறாரு, நல்லா கருப்பா இருக்கிறாரு, கருப்பு கலர்ல இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா மருதாணியை கொண்டும் கத்தமை என்ற அந்த புல்லை கொண்டும் இலையை கொண்டும் என்ன செஞ்சாரு, சாயம் பூசியவராக அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நடக்குது. ரசூலுல்லாஹ் கூட பயணப்பட்டு வர்றாரு, ஹிஜ்ரத் நீண்ட காலம் பயணப்பட்டு வர்றாரு, நீண்ட நாட்கள் பயணப்பட்டு வர்றாரு. அப்ப அந்த மாதிரி பயணப்பட்டு வரும்போதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன வெள்ளையா தானே முடியும் சாயம் பூசிருக்காருன்னு தெரிகிறது. அந்த சாயம் கருப்பாக நெருங்கிய நண்பர், அவர் சாயம் பூசாட்டி வெள்ள முடியா தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ முடிஞ்சாலும் மறுபடியும் பூசிக்கிறாங்க. பூசினது போன பிறகு அவர் வெள்ள முடி இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்ப அபூபக்கர் அவர்களுடைய விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். அப்ப அவர் ரசூலுல்லாஹ்வோட வரும்போது என்ன செய்யறாருன்னா மருதாணியையும் கத்தமையும் பூசி கொண்டு வந்தாரு. மருதாணியும் கத்தமையும் பூசினா என்ன, கருப்பா மாறிடும். இந்த கத்தமை கருஞ்சிகப்பு என்று நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மொழிபெயர்த்த சில நூல்கள்ல அப்படி எழுதி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஹதீஸுகள்ல பயன்படுத்தின சொற்களை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கத்தமை எதுக்கு பயன்படும் என்று பார்த்தீங்கன்னா அது கருப்பாக இங்காக எழுதுவதற்கு அதை தயாரிப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடிய சாறு எழுதுவதற்குரிய மையாக பயன்படும் அப்படின்னா அது கருப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது இந்த ஹசனுடைய விஷயத்துல அவர் கருப்பு சாயம் பூசினார்னு வருது, இன்னொரு சில மருதாணியும் கத்தமையும் பூசினார்னு வருது. அப்ப இதனால அந்த கருப்பு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன செய்யறோம்னு கேட்டா அப்ப அபூபக்கர் அவர்கள் கருப்பு சாயம் பூசிக்கிட்டு தான் வர்றார். மருதாணி கத்தமையும் பூசினார்கள்னா என்னது, கருப்பு சாயம் பூசிட்டு வர்றார். அப்ப கருப்பு சாயம் தவிர்க்கப்படுவதாக இருக்குமே. ஆனால் அப்ப அபூபக்கர் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பூசிருக்காங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி பூசிருக்கிறாங்க, அதை பார்த்து அறிவிக்கிறாங்க. இது புகாரில 3919வது ஹதீஸ்லையும் இருக்கிறது, 3920வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. 20வது ஹதீஸ்ல என்ன செய்வாங்கன்னா கரஞ்சி பூண்டு அதில் மொழிபெயர்த்து போட்டிருப்பாங்க.
ஆனால் கரிஞ்சொப்புன்னு எதை வச்சு போடுறாங்கன்னு கேட்டால் கருப்பு போடக்கூடாதுங்கிற கான்செப்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்க அந்த அந்த அர்த்தத்தை ரெண்டு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. கருஞ்சேப்புங்கிற அர்த்தத்தையும் போட்டிருக்கிறாங்க, கருப்புங்கிற அர்த்தத்தையும் மகராஜி நூலில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்களே தவிர கருப்பு என்று பொருள் கொள்வதுதான் அது சரியானது என்பது விளங்குகிறது. அது இது ஒரு விஷயமாச்சா. அப்போ இன்னும் சொல்றாங்க, ரசூல் சொல்றாங்க, இன்ன அஹசன மா உயிர பிஹி ஷைபு, நரையை மாற்றுவதற்கு சிறந்த பொருள் எதுவென்று சொன்னால் அல் ஹின்னாவு அல் கத்தமு, மருதானியும் கத்தமும் தான். நீங்கள் சாயம் பூசுறதா இருந்தா மருதானியும் கத்தமையும் போட்டு பூசிக்கிறங்க என்று ஆர்வம் வர விட்டுறாங்க. அபூபக்கர் போட்டு இருந்தாருங்கிறது அது ஒரு விஷயம். அபூபக்கர் போட்டது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இதுதான் சிறந்தது, சாயத்திலே சிறந்த சாயம் எது, மருதானியும் கத்தமும் சேர்ந்தது தான், அது ரெண்டையும் சேர்த்து போடுறது தான் நல்லது, அழகா இருக்குது. அழகுனா மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அர்த்தம் தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கருப்பை அனுமதித்ததாகத்தான் இதுக்கு அர்த்தமாகுது. மருதாணி மட்டும் போட்டால் அதுல ஒரு டார்க் பிரவுன் வந்துடும். அது பத்தலைங்கிறது தான் என்ன செய்யறாங்க, கத்தம் என்பதையும் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கிறது சிறந்ததுன்னு வேற சொல்றாங்க. வெறும் மருதாணி அவத்தரை பார்க்கறதை விட கொஞ்சம் கருப்பு கலந்து அதை பார்த்தா என்ன செய்யும், நல்லா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதை ரசிச்சு தானே சொல்றாங்க. அஹ்சனுங்கிறாங்கல்ல, மிக அழகானது. அப்ப இன்னும் அஹ்சனமா உய்யிர பிஹி ஷைபு, நரையை மாற்றுவதற்கு போடுகிற பொருள்களில் மிக அழகானது எது என்று சொன்னால் அல் ஹின்னா உல் கத்தமு, மருதாணியும் அந்த கத்தமு என்கிற அந்த பூண்டு தான் சரிதான்ங்கிறாங்க. அப்ப என்ன வருதுன்னு கேட்டா, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், கருப்பு போட்டாங்க என்பதும் ஒரு இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது நல்லதுன்னு சொன்னதும் இருக்கிறது. கருப்பை போட்டுக்கொள்வது, கருப்புங்கிற வார்த்தை வராட்டா கூட அது ரிசல்ட் கருப்பு தான். மருதாணியையும் கத்தமையும் போட்டா அது கருப்பு தான். அப்ப அந்த கருப்பா அப்ப இதுல இருந்து நம்ம என்னன்னு கேட்டா முரணா வருது. இப்ப இங்கதான் முரண் வருது. எப்படி வருது, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க, கருப்பை தரக்கூடிய அந்த பொருளை பரிந்துரை செய்யறாங்க, அது நல்லதுங்கிறாங்க. உற்ற தோழர் அபூபக்கர் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது முரணாக வர்றதுனால நம்ம கருப்பு போடுவது ஹராம் என்றோ பெருசா கண்டிக்கத்தக்கது என்றோ சொல்லாம இது தவிர்க்க நல்லது, கருப்பை தவிர்த்தா நல்லதுங்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தர் கருப்பு போட்டார்னு சொன்னா அவரை குற்றவாளின்னு ஆக்கணும், இவங்களெல்லாம் குற்றவாளி ஆக்கணும். அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரித்தவரை என்ன செய்யணும், குற்றவாளின்னு ஆக்க வேண்டி வரும். அது மாதிரி நல்லதுன்னு போடணும்னு நினைச்சீங்கன்னா இதை போடுங்க, போடணும்னு நினைச்சீங்கன்னா அழகானது அதை போடுங்கிறாங்க. அதனால இது முரணா வர்றதுனால ஒன்று ரெண்டையுமே தள்ளிடுவாங்க. ஹதீஸ்ல உசூல் என்ன வச்சிருக்காங்கன்னா, ரெண்டு முரணான செய்திகள் வந்தால் இதா தாரலா தசாக்கத்தா, ரெண்டு செய்திகள் ஒன்று கொண்டு முரணாக இருந்தால் ரெண்டுமே ஓரத்தில் வச்சிருங்க அப்படி சொல்லிடுவாங்க. அந்த கருத்துப்படி வச்சிங்கன்னு சொன்னா கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் ஹதீஸும் இல்லை, கருப்பை போடுங்கிற ஹதீஸும் இல்லைன்னு வந்துடும். ரெண்டுமே தவிர இல்லாம போயிடும். அல்லது இணைக்கிறதா இருந்தால் தடை செஞ்சதுங்கிறது ஃபார்மாலிட்டியா, மேலோட்டமான அவள் நல்லது இல்லைங்கிறது சொன்னதை எடுத்துக்கலாம். இது அனுமதிக்கப்பட்டதான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்ட ரெண்டையும் இணைச்சு சொன்னாலும் பரவாயில்லை. எப்படி சொன்னாலும் கருப்பை ஹராம் என்று சொல்ற அளவுக்கு, கருப்பு போட்டால் பெரிய குற்றம் என்று சொல்ற அளவுக்கு ஒரு விஷயமா என்று கேட்டால் இல்லை என்று அபூபக்கரை குற்றவாளி ஆக்க வேண்டி வந்துடும். அபூபக்கரை குற்றவாளியான தப்பு கிடையாது, ரசூல் அங்கீகரித்த அபூபக்கரை, ரசூல்லா அந்த செயல் அங்கீகரிச்சிருக்காங்க அவங்க கண் முன்னாடி. அவங்க அங்கீகரித்த ஒன்றை ஒரு குற்றமாக சொல்லக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால அந்த கத்தம போட்டு சாயம் பூசுவது ரசூல்லா அனுமதிச்சிருக்கிறாங்க, அபூபக்கர் போட்டிருக்கிறாங்க. ஆனா கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இதை பயங்கர சீரியஸா சொல்றாங்கல்ல, கருப்பு போட்டா நடக்கிற வேறங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, பெருங்குற்றமாக்குறாங்கல்ல. அப்படி சொல்வதுடைய கிரவுண்ட் இல்ல. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறங்க, போட்டா போட்டுக்கிறங்க என்றுதான் ரெண்டையும் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணுமே தவிர தரவே கூடாது ஹராம் என்று எல்லாம் சொல்ற அளவுக்கு போனாங்கன்னா அதுக்கு சரியில்லை. இது ஒரு விஷயம். அடுத்ததாக என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல வரக்கூடிய அகமது, நசையி, அபு தாவூது, முஸ்னத் அபு யாலா, இதுல எல்லாம் வருகிறது. ஒரு கூட்டம் வருவார்கள், யஹ்லிபூன பிஸ்ஸவாதி, கருப்பு சாயம் பூசுவார்கள். எப்ப பூசுவார்கள்னா ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலத்தில் கருப்பு சாயம் பூசக்கூடிய மக்கள் வருவார்கள். இந்த கருத்து படப்பல ஹதீஸ். இவங்க அப்படி வந்தால் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டா, லா யரிஹூன ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள், வாடை கூட அவங்களுக்கு கிடைக்காது. கருப்பு சாயம் பூசினாங்கன்னா வாடகை கூட கிடைக்காது என்ற கருத்துப்பட உள்ள ஹதீஸ் வருகிறது. என்னென்று வருகிறதுன்னு கேட்டா, கடைசி காலத்தில் இப்படி வருவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த கடைசி காலத்தில் வருவார், இந்த சனது எல்லாம் சரியா தான் இருக்குது. இதுல உள்ள அறிவிப்பாளர் பச்சிங்க என்று சொன்னா, சில இப்னு ஹஜர் போன்ற சில பேர் இது ரசூலுல்லாஹ் சொன்னதா சஹாபியிட கூற்றா என்பதுல கருத்து வேறுபாடு உண்டுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அந்த இலங்கை அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனா அது சரியில்லை, இப்னு ஹஜர் சொன்னது சரியில்லை. ஏன்னு கேட்டா சஹாபி சொன்னதாக எந்த அறிவிப்பும் வரவே இல்லை.
அவர் ரெண்டு அறிவிப்பு இருந்தால் தான் சொல்ல முடியும். எப்போ சொல்லணும்? சில அறிவிப்புல ஒரு சஹாபியுடைய கூற்றாக, சஹாபினா இப்னு அப்பாஸ் வைங்களா, அவர் தான் அறிவிக்கிறார். சில ஹதீஸ்ல இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாக சொல்லப்பட்டு, சில ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வுடைய கூற்று என்று அது சொல்லப்படுமையானால் தான் இது ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்னு அப்பாஸ் சொன்னதாங்கிற டாபிக்கே வரும். அப்படி ரெண்டை காட்டி தான் என்ன செய்யணும், இது வந்து ரெண்டு இருக்கு, அதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு இப்னு ஹஜர் சொல்லி இருக்கணும். இப்னு ஹஜர் இந்த வார்த்தையை சொல்றாரு. நாம தேடி பார்த்த வரைக்கும் சஹாபியுடைய கூற்றாக இதை எந்த ஒரு அறிவிப்பையும் நம்ம காண முடியல. நமக்கு தெரியாம ஏதாவது எடுத்து காட்டினாங்கன்னா அதை பரிசீலிக்கலாம். இப்னு ஹஜர் சொல்றாரு இதை வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதா அல்லது வந்து சஹாபி சொன்னதா என்பதுல கருத்து வேறுபாடு. அது வந்து தள்ளிருங்க, அதுக்கு ஆதாரத்தை வச்சு தான் சொல்லணும். இப்ப சஹாபி சொல்லல, ரசூலுல்லாஹ் கூற்றத்தான் வருகிறது எல்லா ஹதீஸ்லயும். அப்ப வந்து எவ்வளவு பெரிய விளைவை சொல்றாங்க. சாயம் பூசினாங்கன்னா சொர்க்கத்தின் வாடகை கூட உங்களுக்கு கிடைக்காதுன்னா பெரிய விஷயம். அது சின்ன தப்பா சொல்லல, பயங்கரமான விஷயமா சொல்லப்படுகிறது. அதுல என்ன செய்யுதுன்னு கேட்டா கடைசி காலத்தில் இப்படி வருவார்கள் சொல்லப்படுகிறது. இதுல சனது கரெக்டா இருந்தாலும் இதனுடைய மத்தன், அது என்னுடைய உள்ளடக்க செய்தி வந்து பிழையா இருக்கிறது. எப்படி பிழையா இருக்குது? இந்த கருப்பு சாயம் பூசுவார்கள் என்பது கடைசி காலத்தில் ஏற்படும் ஹதீஸ் சொல்லுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்திலே எல்லாரும் போட்டு கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி மெய்யா இருக்கணும்ல. கருப்பு சாயம் பூசக்கூடியவர் வந்து கடைசி காலத்தில்ங்கிறத சொல்லாம சிலர் பூசுவார்கள் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதுல பயன்படுத்துற எல்லா ஹதீஸ்களும் என்ன வரும்னு கேட்டா ஆஹிரி ஜமான், ஆஹிரி ஜமான்ல இப்படி ஒரு கூட்டம் உண்டாவாங்கிறாங்க. ஆஹிரி ஜமான்ல ஏற்கனவே நம்ம காலம் வச்சுக்கலாம். ஆனா அந்த ஆஹிரி ஜமான்ல தான் கருப்பை போட்டாங்களா? அபூபக்கர் ஆஹிரி ஜமான்ல உள்ளவரா? அபூபக்கர் போட்டார்னு காட்டணும்ல, அவர் கடைசி காலத்தில் உள்ளவரா? ஹசன் போட்டாங்கிறம ஆஹிரி ஜமான்ல போட்டாரு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்ன சொல்றாங்க, அதுக்கு மாற்றமா நடைமுறை நிகழ்வு இருக்கிறது. அதுக்கும் ஹதீஸ்கள் வந்து சொல்லுகிறது கடைசி காலத்தில் இல்லைன்னு. இன்னும் சொல்ல போனா இதை வந்து சாத் இப்னு அபி வக்காஸ் அவரை வந்து ரசூலுல்லாஹ் சிறந்த சஹாபின்னு பாராட்டினாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா கான யஹ்லு பிஸ்ஸவாதி, அவங்க கருப்பு சாயம் பூசுவார்கள் அப்படின்னு தபரானியில் இருக்கிறது. இப்னுல் கையிம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் சனது நான் தேடல, ஆனா தேடி எடுக்கலாம். ஆனா அதுல என்ன வருதுன்னு கேட்டா யாரெல்லாம் சஹாபாக்களா இருந்து கருப்பு சாயம் பூசினாங்க என்று ஒரு பட்டியலை போடுறாரு. அதுல என்ன போடுறாருன்னா, ஒன்னு ஹசன் ரலியல்லாஹு பூசி இருக்கிறாங்க, ஹுசைன் பூசி இருக்கிறாங்க, உஸ்மான் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் உஸ்மான் பூசி இருக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் பூசி இருக்கிறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் பூசி இருக்கிறாங்க கருப்பு சாயம், உக்பா பின் ஆமீர் பூசி இருக்கிறாங்க, முகீரா பின் ஷுபா பூசி இருக்கிறாங்க, ஜரீர் பின் அப்துல்லா பூசி இருக்கிறாங்க, அம்ர் பின் ஆஸ் பூசி இருக்கிறாங்க, தாபியின்கள்ல அம்ர் பின் உஸ்மான் பூசி இருக்கிறாரு, அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் பூசி இருக்கிறாரு. அது மாதிரி வந்து நிறைய ஆட்கள் சஹாபாக்கள் வந்து கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க. அது அது ஆதாரத்துக்கு நான் சொல்லல. இது வந்து கடைசி காலத்தில் தான் வருவாங்கன்னு சொல்றது மாத்தமா இருக்குல்ல. கடைசி காலத்தில் இவங்க கடைசி காலத்தில் உள்ள ஆளுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த காலத்திலேயே சிலருக்கு வந்து கருப்பு சாயம் பூசிட்டாங்க, அபூபக்கர் பூசிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சஹாபாக்கள் நினைஞ்சிருக்கிறாங்கன்னா கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க. அப்ப கருப்பு சாயம் பூசினார்கள் வரும் பொழுது இது கடைசி காலத்தில் வரக்கூடிய நிகழ்வாக இதில் சொல்லப்படும் பொழுது இதுல ஒரு கருத்து பிழை இருக்கிறது. கடைசி காலத்தில் உள்ளது இல்லை, இது அப்பவே இருந்திருக்கிறது. அப்பவே இருந்திருக்கும் போது அப்ப இவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார்களான்னு அப்படி நம்ம கேட்க மாட்டோம். அந்த கேள்வி இல்லை. பிரச்சனை என்னன்னு கேட்டா ஆஹிரு ஜமான்னு சொன்ன கருத்து சரியா பிழையா? கடைசி காலத்துல அது உண்டானுச்சா? கருப்பு சாயம் பூசுறது இப்ப நவீன காலத்துல டைலாம் கண்டுபிடிச்சானே இப்பதான் உண்டானதா? இல்ல, அப்பவே அன்னைக்கு உள்ள பொருள்களை வைத்ததை செஞ்சிருக்கிறாங்க, கருப்பா பூசி இருக்கிறாங்கன்னு பார்த்து எல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்ப அது ஒரு சாதாரண நடைமுறையா இருந்திருக்கு, ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து தொடர்ச்சியா இருந்திருக்குன்னு விளங்கி கொள்றோம். அப்படி இருக்கும் பொழுது கடைசி காலத்தில் தோன்றுவார்கள் என்கிற ஒரு விஷயத்துல கருத்து பிழை, அந்த சனது சரியா இருக்கிறது, அந்த கருத்தில் பிழை இருக்கிறது, தவறான கருத்தை சொல்றது. ரசூலுல்லாஹ் வந்து உண்மைக்கு மாறாக சொல்ல மாட்டாங்க, அதனால இது தவறான கருத்தா இருக்கிறதுனால இது வந்து இது தள்ளுபடி பண்ற ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதுல பயன்படுத்துற வார்த்தை என்ன இப்படி வருதுன்னு கேட்டா கடைசி காலத்துல கருப்பு சாயம் பூசுவார்கள் சொல்லிட்டு எந்த மாதிரி பூசுவார்கள் என்று கேட்டால் ஹவாசில் ஹமாம், எல்லா ஹதீஸ்லயும் இந்த வாசகம் சேர்த்து வருது. அதாவது புறாவுடைய அந்த நெஞ்சு பகுதி இருக்குல்ல அது போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புறாவுடைய நெஞ்சுனா புறாங்கிறது லட்சக்கணக்கான வகை இருக்கிறது. ஒரு கருப்பு ரசூலுல்லாஹ் சொல்வதாக இருந்தால் புறா வெள்ளை புறாவுக்கு வெள்ளையாத்தான் வயிறு நெஞ்சு பகுதி இருக்கும். அது மாதிரி எத்தனையோ புறாக்களுக்கு வந்து கருப்பா இருக்கிற புறாவுக்கு வெள்ளையாவெல்லாம் நெஞ்சு பகுதி இருக்கும். புறாவின் நெஞ்சை போலங்கிற அந்த அந்த உதாரணம் இருக்குல்ல, அந்த உதாரணமும் என்ன செய்யல, ரசூலுடைய உதாரணம் மாதிரி தெரியல. இது உதாரணம் காட்டுறது காக்காயை போலன்னு சொல்லலாம்ல. கருப்பு பூசுறாங்கன்னு சொன்னா எந்த கருப்பு எல்லாருக்கும் அறியப்பட்டதா இருக்குதோ அதை உதாரணம் காட்டுவாங்க. காக்காயை போலன்னு சொன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும், காக்காயை போல கருப்பு சாயம் பூசுவார்கள். புறாவை சொல்லி புறாவுடைய வயிற்று பகுதியில் உள்ளது போல வந்து பூசுவார்கள்னா புறாவுடைய வயிற்று பகுதிக்குன்னு ஒரு பர்மனன்ட் கலர் இருக்குதா? எல்லா புறாவுக்கும் அப்படிதான் இருக்குமா?
புறாக்கள் எத்தனை வகைகள் இருக்கு. புறா பண்ணையை போய் பார்த்தீங்கன்னா அத்தனை வகை இருக்குது. அது மிகச்சிறந்த மிக சிறிய அளவிலான புறாக்களுக்கு தான் இந்த பக்கத்தில் கருப்பாக இருக்கும். அது கூட ஒரு சாம்பல் மாதிரி தான் இருக்கும், கண்ணுங்கரேன்ற மாதிரி இருக்காது. அது மிகச்சில புறாக்களுக்கு இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்றத புரிஞ்சுக்கிறது தானே சொல்றாங்க. புறாவுடைய வயிற்றை போலன்னு சொன்னா புறாவுடைய வயிற்று எல்லா புறாவுக்கும் அந்த வயிற்று பகுதி கண்ணுங்கரேர் என்று இருந்து அப்போ ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டினாங்கன்னா ரசூலுடைய உதாரணம் மாதிரி நுபுவத்துடைய உதாரணம் மாதிரி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு கேட்டா அதுல இருந்து ஒரு கருத்தை புரிந்து கொள்ள முடியாத உதாரணமா இருக்குது. எந்த புறாவை சொன்னாங்க? புறாவில் பல வகை இருக்குல்ல, அந்த பல வகையான புறாக்கள்ல எந்த புறாவை சொன்னாங்கன்னு என்ன இருக்குது, அதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால அதை வச்சு பார்க்கும் பொழுதும் இந்த ஹதீஸுடைய கருத்தில் ரெண்டு பிழை வருகிறது. ஒன்று வந்து கடைசி காலம் என்று சொன்னது பிழை. கடைசி காலம் இல்லை, அப்ப இருந்து இருந்துகிட்டே 14 நூற்றாண்டா இருக்கிற ஒரு வழக்கமா இருக்குது. ரெண்டாவது அவங்க ரசூலுல்லாஹ் காட்டின உதாரணம் வந்து பறவை அந்த வயிற்று பகுதின்னு சொல்றாங்க, புறாவுடைய வயிற்று பகுதிங்கிறாங்க. புறாவுடைய வயிற்று பகுதி எல்லாம் கருப்பாக இருக்காது, சில புறாக்களுக்கு இருக்கலாம். அவங்க எந்த புறாவை குறிப்பிட்டார்கள்? புறாவுக்கு வகையெல்லாம் இருக்குமே இல்லையா, அது மாதிரி ஏதாவது சொல்லி இருக்கணும். அப்படி இல்லைங்கும் பொழுது புறாவுடைய எப்படி ஒருத்தன் புரிஞ்சு கொள்வான்? புறா வெள்ளை புறா பார்த்துட்டு வெள்ளை சாயம் பூசக்கூடாதுன்னு விளங்கிற மாட்டான ஒருத்தன். அப்போ வந்து இதுல வந்து கருப்புக்கு உதாரணம் காட்டுவதற்கு வந்து புறாவுடைய வயிறுங்கிறது பொருத்தமானது இல்லை. கருப்புக்கு உதாரணம் காட்டுறதா யானையை காட்டலாம், கருப்புக்கு உதாரணம் காட்டுறதா என்ன செய்யலாம், காகத்தை காட்டலாம், குயிலை காட்டலாம், எவ்வளோ இருக்கிற கருப்புக்கு உதாரணம் காட்டுறதுக்கு. அப்போ கருப்புக்கு உதாரணம் காட்டுற அப்படிதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சு இருக்கும். கருப்பு உதாரணம் காட்டுறாங்க, அது கருப்பையே சொல்ற மாதிரி இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் வந்து கருத்தில் பிழை இருக்குது. இந்த கருத்து வந்து நடந்த சம்பவத்துக்கு நேர் மாத்தமா இருக்குது. என்ன உலகத்தில் நடந்துச்சோ அதுக்கு நேர் மாத்தமா கடைசி காலத்தில் தோன்றுவாங்க. கடைசி காலம் அல்ல, துவக்கத்திலே தோன்றிவிட்டார்கள், ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து தோன்றிவிட்டதுங்கிறதுனால பிறகு உண்டாவார்கள்ங்கிற அந்த கருத்தில் பிழை இருக்குது என்ற வகையிலையும் இதை வச்சு கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதனால கருப்பு போடக்கூடாது, அவங்களுக்கு அந்த கருத்தான் சொல்றாங்க. அதோட ஆனாலும் கூட எந்த காரணத்தை சொல்றாங்கிறது மாறுபடுறோம். எந்த காரணத்தில் கேட்டா இந்த ஹதீஸ்ல வந்து மர்ஃபுவா மௌகுஃபாங்கிற டவுட் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதா சஹாபி சொன்னதாங்கிற டவுட்டுக்கு போக தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதா தான் இருக்கிறது. ஆனால் இதனுடைய கருத்துல பிழை இருக்கா இல்லையா என்றால் கருத்துல ரெண்டு வகையான பிழை அதுல வருகிறது. அதை வைத்து என்ன செய்யறோம்னு கேட்டா இதுவும் அந்த கருத்தை தெளிவாக சொல்லுங்கிறதுனால கருப்பை பற்றி கண்டிக்கிற விஷயமாக எதுவும் இல்லை, எதுவும் ஆத்தன்டிக்கா இல்லை. அப்ப சும்மா விடப்பட்டுக்குன்னு வச்சுக்கிறோங்க. அதனால நீங்க என்ன செய்யலாம், அந்த எந்த சாயம் வேண்டாலும் பூசிக்கலாம், அதுல தப்பே வராது. அதிகபட்சமா போனா அந்த கருப்பை தவிர்த்துக்குங்கன்னு சொன்ன காரணத்தினால அதை வேண்டாம், அதை தவிர்த்து கொண்டால் ஒரு நல்லது பேணுதல் அப்படிங்கிற ஒன்றா எடுக்கலாம். அல்லது ரெண்டையும் தூக்கி விட்டுறலாம், ரெண்டு ஆதாரத்தையும் விட்டுறலாம். அபூபக்கர் சொன்ன தனியா வச்சிருங்க, தடை செஞ்சாங்களே ரெண்டையும் வச்சிருங்க, ரெண்டு முரணா இருக்குல்ல, ரெண்டையும் வச்சுட்டீங்கன்னா அது பற்றி கருத்து இல்லைன்னு ஆயிரும். கருத்து இல்லைன்னு சொன்னாலும் கருப்பை தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் வந்து கருப்பை தடுக்கிறது சம்பந்தமா ரெண்டு செய்தி இருக்குன்னா ரெண்டு நேர் முரணா இருந்தால் ரெண்டையும் தூக்கி வச்சிடணும். ரெண்டையும் தூக்கி வச்சுட்டு என்ன செய்யணும், அது குறித்த ஆதாரம் இல்லைன்னு முடிவுக்கு தான் வரணும். ஆதாரம் இல்லைன்னு முடிவுக்கு வந்தால் அப்ப கருப்பை தடுக்கிறதுக்கு நீ வேற ஆதாரத்தை காட்டணும். இது அல்லாத வேற ஒரு இந்த முரண் இல்லாத ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டணும். அதனால வந்து கருப்புங்கிறதுக்கு ஒரு தடை செய்வதற்கு முகாந்திரம் இல்லை. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் வகையில எல்லாமே சரியா தான் இருக்குது. அறிவிப்பாளர் அல்லாம வேற வேற விஷயங்களுக்கு தான் என்ன இருக்குது, இதுல முரண்படுற காரணத்தினால இதை வந்து ஏற்க முடியாத ஹதீஸுகளாக அமைகிறது என்பதை பார்க்கிறோம்.